It's story time. ஒரு தச்சனுக்கு என்ன பெரிய ஆபத்து வந்துச்சு, அதுலேருந்து அவர் தப்பிச்சாரான்னு இந்த கதையில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. பாலாற்றங்கரையோரமாக விஸ்வபுரின்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு பராக்கிரமன். விஸ்வபுரி சின்ன நாடா இருந்தாலும் நல்ல வளமான நாடுங்கிறதுனால அந்த நாட்டை அபகரிக்க பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன நாடுகள் திட்டமிட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு போர்னு வந்துட்டா ரெண்டு பக்கமும் பொருள் இழப்பு இருக்குங்கிறதுனால எவ்வளவு நாள் போரை தவிர்க்க முடியுமோ அவ்வளவு நாள் போரை தவிர்க்கலாம் அப்படின்னு ராஜா பராக்கிரமன் முடிவு பண்ணி இருந்தாரு. போருக்கு செலவிடுற பணத்தை வச்சு நிறைய மக்கள் நலத்திட்டங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறது பராக்கிரமனோட நம்பிக்கை. அதனால அவர் தன்னோட உளவுத்துறையை வச்சு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன நாடுகளை ஏதாவது சொல்லி குழப்பி விட்டு அந்த நாடுகள் ஒன்னோட ஒன்று சேராம பார்த்துக்கிட்டாரு. சில அரசாங்க விஷயங்களை அரண்மனையோட அரச வேலை வச்சு எல்லார் முன்னாடியும் பேச முடியாதுங்கிறதுனால 4-5 பேர் மட்டுமே உட்காந்து ஆலோசனை செய்யற மாதிரி ஒரு அறையை தயார் செய்யலாம் அப்படின்னு அவர் முடிவு செஞ்சாரு. ஒரு தேர்ந்த தச்சனை வச்சு அந்த ரகசிய அறைக்கு தேவையான நாற்காலிகளை செய்ய சொல்லலாம் அப்படின்னு அவர் முடிவு செஞ்சப்போ அவரோட அமைச்சர் ராஜவேலன் தச்சன் பெருமாடனை பற்றி ராஜா கிட்ட சொன்னாரு. அழகான சிற்ப வேலைப்பாடுகளோட நாற்காலிகள் செய்யறதுல பெருமாடனை அடிச்சுக்கவே முடியாது. அவருக்கு இப்போ 80 வயசானாலும் அவர் இன்னும் தச்சு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நானும் அவரும் சின்ன வயசுல ஒரே பள்ளிக்கூடத்தில் ஒன்னா படித்தோம். தன்னோட இந்த தச்சு தொழில் அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுனால தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக அவர் ஒரு தச்சு பள்ளிக்கூடத்தையும் வச்சிருக்காரு. நம்ம ரகசிய அறைக்கு தேவையான நாற்காலிகளை அவரை விட்டே செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரு. ராஜா பராக்கிரமன் பெருமாடனை பற்றி கேள்விப்பட்டிருந்தாரே தவிர அவரை நேரில் பார்த்ததில்ல. அமைச்சர் ராஜவேலனே அவரை சிபாரிசு செஞ்சதுனால நாற்காலிகள் செய்கிற வேலையை ராஜா பெருமாடன் கிட்டேயே கொடுத்தாரு. பெருமாடனும் அரண்மனைக்கு பின்னாடி இருந்த ஒரு அறையில் வச்சு ரகசிய அறைக்கு தேவையான நாற்காலிகளை செய்ய ஆரம்பிச்சாரு. தன்னோட தச்சு பள்ளிக்கூடத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை தன்னோட மாணவன் ஒருத்தன்கிட்டயே விட்டுட்டு பெருமாடன் நாற்காலி செய்கிற வேலையில முழு முனைப்போட இருந்தாரு. அடுத்து வந்த ஒரு மாசமும் அவர் அந்த அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ராஜா பராக்கிரமனுக்கு நாற்காலிகள் செய்கிற வேலை எவ்வளவு தூரம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு தோணுச்சு. அவர் உடனே தன்னோட அமைச்சர் ராஜவேலனையும் கூட்டிக்கிட்டு எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் பெருமாடன் நாற்காலி செஞ்சுக்கிட்டு இருந்த அறைக்கு வந்தாரு. அவர் வந்ததை கூட கவனிக்காம பெருமாடன் வேலையில கவனமா இருந்தாரு. ராஜவேலன் தான் பெருமாடன் கிட்ட, பெருமாடா உன்னை பார்க்கறதுக்கு ராஜாவே வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதும் தான் பெருமாடன் பதறி அடிச்சுக்கிட்டு எழுந்திருச்சாரு. அங்க இருந்த நாற்காலிகள்ல ஒரு நாற்காலியில மட்டும் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கிறத ராஜா கவனிச்சாரு. அதுதான் தனக்கான நாற்காலி அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு. நல்லா தான் இருக்கு என்னோட நாற்காலி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜா பராக்கிரமன் அந்த நாற்காலியில போய் உக்காடுறதுக்கு போனாரு. இப்ப பெருமாடன் ரொம்பவே பதறி போய், அதுல உக்காராதீங்க ராஜா, இன்னும் மேல பலகைய பொறுத்து இழைப்பு வேலை முடியல, ஆணிகள் எல்லாம் நீட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ராஜா அந்த நாற்காலியில உக்காந்துட்டாரு. அந்த நாற்காலியில இருந்த ஒரு ஆணி ராஜாவோட வலது தொடை பகுதியில குத்திடுச்சு. பராக்கிரமன் நாற்காலியிலேருந்து துள்ளி எழுந்திருச்சாரு. அவரோட வலது தொடையோட பின்பக்கத்துல லேசா ரத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு. பராக்கிரமனுக்கு இப்ப பெருமாடன் மேல சொல்ல முடியாத அளவுக்கு கோபம் வந்துருச்சு. அவர் அமைச்சர் ராஜவேலன் கிட்ட திரும்பி, உங்க கூட பள்ளிக்கூடத்துல படிச்சவரு அப்படின்னு நீங்க சொன்னதுனால தான் இவரை நம்பி இந்த வேலையை நான் கொடுத்தேன். ஆனா உங்களுக்கு இருக்கிற அறிவுல பாதி கூட இவருக்கு இல்லை. செஞ்சு முடிக்காத நாற்காலிய எதுக்கு என்னோட பார்வையில படுற மாதிரி இவர் வைக்கணும்? இவரோட அலட்சியத்தினால
இப்ப எனக்கு கால்லேருந்து ரத்தம் வருது. நம்ம நாட்டுல ராஜாவுக்கு இரத்த காயம் ஏற்படுத்துறவங்களுக்கு மரண தண்டனைங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? உங்க நண்பரா இருக்காருங்கிறதுனால இவரு அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த 2 காவலர்கள் கிட்ட பெருமாடனை கைது செஞ்சு அரசவைக்கு இழுத்துக்கிட்டு வர சொன்னாரு. ராஜாவோட கோபத்தை குறைக்கிறதுக்கு அமைச்சர் ராஜவேலன் என்னென்னவோ செஞ்சு பார்த்தாரு. ஆனா பராக்கிரமனோட கோபம் குறையவே இல்லை. ராஜாவுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு அரண்மனையோட வைத்தியர் காலில் மூலிகை சார புழிஞ்சு ஒரு கட்டு வேற போட்டிருந்தாரு. ராஜா அதோட நொண்டி நொண்டி அரசவைக்கு வந்து சேர்ந்தாரு. அரசவையில பெருமாடனை பார்த்த உடனே ராஜாவோட கோபம் மறுபடியும் அதிகமாயிடுச்சு. அவரு தன்னோட படை தளபதி கிட்ட இவரோட கடைசி ஆசை என்னங்கிறத கேட்டுட்டு இவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றிடுங்க அப்படின்னு சொன்னாரு. நிலைமை கைய மீறி போயிடுச்சு. இனிமே பெருமாடனை தன்னால காப்பாற்ற முடியாது அப்படின்னு ராஜவேலனுக்கும் தெரிஞ்சிடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம அவரு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பெருமாடன் மெதுவா பேச ஆரம்பிச்சாரு. அவரு ராஜா கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க ராஜா, முழுசா செஞ்சு முடிக்காத ஒரு நாற்காலிய உங்க பார்வையில படுற மாதிரி வச்சது என்னோட தப்பு தான். உங்களுக்கு ஏற்பட்ட இரத்த காயத்துக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். நான் இந்த நாட்டோட சட்டத்திட்டங்களையும் ரொம்பவே மதிக்கிறேன். அதனால ராஜாவுக்கு இரத்த காயம் ஏற்படுத்துறவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரண தண்டனை கண்டிப்பா எனக்கும் கிடைச்சே ஆகணும். அந்த தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாராத்தான் இருக்கேன். ஆனா என்னோட கடைசி ஆசை என்னங்கிறத நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். உங்களால முடிஞ்சா 3 வருஷத்துக்கு மட்டும் என்னோட தண்டனையை நிறுத்தி வையுங்க. 3 வருஷ முடிவில் நீங்க என்னைக்கு வேணா எனக்கு மரண தண்டனையை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னமும் கோபம் குறையாத பராக்கிரமன் பெருமாடன் கிட்ட, உங்களை எப்படியும் வெளியே விட போறதில்ல, சிறையில தான் அடைச்சி வைக்க போறோம். தண்டனையை நிறுத்தி வைக்கிற இந்த 3 வருஷத்துல உங்களோட சாப்பாட்டு செலவு, உங்களுக்கான சிறை காவல் செலவுன்னு ஏன் அரண்மனையோட கஜானாலேருந்து நான் செலவு செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. பெருமாடன் இப்ப ராஜா கிட்ட, இந்த நாற்காலிகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். இப்ப எனக்கு தண்டனையும் கிடைச்சதுக்கு அப்புறம் என்னால உங்களுக்கு ஏற்பட்ட இரத்த காயத்துக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால தான் இப்பவே உங்ககிட்ட சொல்றேன். 10 வயசுல நான் இந்த தச்சு தொழிலுக்கு வந்தேன். தச்சு தொழில்ல எனக்கு 70 வருஷ அனுபவம் இருக்கு. புறாவோட சிறகுகளையும் மெல்லிய மரப்பட்டைகளையும் வச்சு 10 அடி நீளத்துக்கு 2 சிறகுகளை செஞ்சு அதை வலிமையான குதிரைக்கு பொருத்தி அதை பறக்க வைக்கிறதுக்கான திட்டம் ஒன்று என்கிட்ட இருக்கு. 3 வருஷத்துக்குள்ள இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் என்கிட்ட இருக்கு. நான் தெரியாம உங்களுக்கு ஏற்படுத்தின காயத்துக்கு பரிகாரமா ஒரு பறக்கும் குதிரையை செஞ்சு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக என்னோட தண்டனையை 3 வருஷத்துக்கு நிறுத்தி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. பெருமாடன் சொன்னதை கேட்டதும் ராஜா பராக்கிரமனோட கோபம் அவரை விட்டு போயிடுச்சு. அவரு அமைச்சர் ராஜவேலன் பக்கம் திரும்பி இவருக்கு தேவையான புறா இறகுகளையும் மெல்லிய மரப்பட்டைகளையும் வலிமையான குதிரைகளையும் கொடுத்து 3 வருஷத்துக்குள்ள இவர் இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாராங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. இந்த 3 வருஷமும் இவருக்கு தேவையான செலவுகளையும் இவரோட தச்சு பள்ளிக்கூடத்தை நடத்துறதுக்கான செலவுகளையும் அரசாங்கத்தோட கஜானாலேருந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாரு. காவலர்கள் பெருமாடனோட கை விலங்க அவிழ்த்து அவரை விடுவிச்சாங்க. பெருமாடன் மறுபடியும் அரண்மனைக்கு பின்னாடி இருந்த அறைக்கு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி நாற்காலி செய்கிற வேலையை ஆரம்பிச்சாரு. அவரை பின்தொடர்ந்து வந்த அமைச்சர் ராஜவேலன் பெருமாடன் கிட்ட, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? செயற்கை சிறகுகளை பொருத்தினா எங்கேயாவது ஒரு குதிரை பறக்குமா? என்ன நம்பிக்கையில நீ ராஜா கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்க? இது நடக்கலன்னா ராஜாவோட கோபத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. பெருமாடன் அவரை திரும்பி பார்த்து சத்தமா சிரிச்சாரு. சிரிச்சிட்டு மெதுவான குரல்ல பேச ஆரம்பிச்சாரு. நான் இன்னைக்கு கிடைக்க வேண்டிய மரண தண்டனைய 3 வருஷத்துக்கு இப்போதைக்கு ஒத்தி வச்சிருக்கேன். இந்த 3 வருஷத்துக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். ராஜா மனசு மாறி என்ன மன்னிச்சிடலாம். ராஜா இந்த சம்பவத்தையே மறந்து போயிடலாம். நமக்கு இப்ப 80 வயசு நடக்கிற மாதிரி ராஜாவுக்கும் 80 வயசு ஆகுது.
அடுத்த 3 வருஷத்துக்குள்ள நான் இயற்கையா இறந்து போகலாம், இல்ல ராஜா இயற்கையா இறந்து போகலாம். நம்ம நாட்டை சுத்தி இருக்கிற ஏதாவது ஒரு நாடு நம்ம நாட்டை கைப்பற்றி நமக்கு வேற புது ராஜா கிடைக்கலாம். இல்ல யாரு கண்டா ஒருவேளை நான் செய்யற குதிரையே பறந்தாலும் பறக்கலாம். இவ்வளவு வாய்ப்பையும் பயன்படுத்திக்க ஒரு சின்ன பொய் சொன்னதுல என்ன தப்பு வந்துட போகுது அப்படின்னு கேட்டாரு. பெருமாடன் பேசினதை கேட்டு ராஜவேலன் திகைச்சு போய் நின்னுகிட்டு இருந்தாரு. அவரு பெருமாடன் கிட்ட ராஜாவுக்கு கோபம் வந்தப்போ எனக்கு இருக்கிற அறிவில் பாதி கூட உனக்கு இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அது உண்மை இல்லை, உனக்கு இருக்கிற அறிவில் பாதி கூட எனக்கு இல்லை, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.